Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. செங்கம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் மதுக்கூர் துரைசெந்தில் ஆகியோர் பங்கேற்று தேர்தலில் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அதிமுக சார்பில் பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் பயிற்சி பட்டறை குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. படுநெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கி பேசினார். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், மாநில கலைப்பிரிவு செயலாளர் டில்லிபாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்ற இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் செய்திருந்தார். சும்மா மக்களை ஏமாற்றுறதுக்கு காலையில ஒரு போட்டோ, சாயங்காலம் ஒரு போட்டோ, இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு கரூர்ல 41 உயிர் இறந்து. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய மாம்பாக்கம் பகுதியில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்காவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். 22வது வார்டு கிளை செயலாளர் சங்கர் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது சொந்த செலவில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் கிட் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றிய அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ஸ்டீபன் செய்திருந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ஏராமு முன்னிலை வகித்த இக்கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் கணேசன் ஆலோசனைகளை வழங்கினார். கோவை புறநகர் ஐடி விங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன், கீழ் கோத்தகிரி இளைஞரணி ஒன்றிய செயலாளர் விவேக் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து சிவகாமி எஸ்டேட் குழும உரிமையாளர் டாக்டர் சிவகுமாருக்கு கட்சி உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தெய்யார் கிராமத்தில் பஞ்சகருட சேவை மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், சோகத்தூர் ஸ்ரீ யோகா நரசிம்மர் கோயில், பாப்பநல்லூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயில், நல்லூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், மூடூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் உற்சவர் சிலைகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கருட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை நகரின் முக்கிய நுழைவாயில் என்று கருதப்படும் காவேரி நகர் ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்டதால் தீபாவளி விற்பனை பாதிக்கப்படுவதாக கூறி வர்த்தகர் சங்கத்தினர் போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். காவேரி நகர் ரயில்வே மேம்பாலம் பராமரிப்பு பணி காரணமாக கடந்த 3ஆம் தேதி முதல் மூடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வர்த்தகம் முடங்கியதாகவும் தீபாவளி முடியும் வரை பராமரிப்பு பணிகளை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பெரிய மெயின் ரோடாக இருந்த ஒரு இடம் இன்னைக்கு ரொம்பவும் வெறிச்சோடி கிடக்கு. நாங்கள் வியாபாரத்தை மட்டும் நாங்கள் இதை சொல்ல வரல, வணிகர்கள் சார்பாக மட்டும் இதை நாங்கள் பேச வரல, பொதுமக்கள் சார்பாகவும் பேசுகிறோம். மிகவும் ஒரு சின்னவங்க ஒரு துணி எடுக்கிறதுக்கு வர்றவங்களோ, ஒரு சின்ன வியாபாரங்கள் ரோடு கடையெல்லாம் இந்த ஒரு 10 நாளில் தான் அவங்களுடைய வாழ்விலே இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சுற்றி தான் போகிற மாதிரி இருக்குது. இதில் ஏற்படுத்தி தரேன்னாங்க, அதுவும் சரியான ஒரு செயல்பாடுகளாக இல்லை. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியில் கொள்ளளவை 2 அடி உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 35 அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி ஏரி தற்போது 34 அடி வரை நிரம்பியுள்ளது. பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 1940 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் சூழலில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அமைக்கப்பட்ட நீர்வரத்து கால்வாய்களால் சிறு மழைக்கே ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. இதனால் பருவமழையின் போது ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதால் ஏரி கொள்ளளவை 37 அடியாக உயர்த்தி கூடுதல் நீரை சேமிக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
கோவை மாவட்டத்தில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் திறம்பட செயல்படாததால் தினசரி போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்ட வளர்ச்சிக்காகவும் போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்களை காக்கவும் கடந்த அதிமுக ஆட்சியில் அகலமான சாலைகள், மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் தற்போது இவை அனைத்தும் குறுகிய சாலைகளாக மாற்றப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன போட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல திறனற்ற திமுக ஆட்சியில் அக்கறையற்ற அதிகாரிகள் கையில் கோவை மாவட்டம் அகப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மான் வேட்டையில் ஈடுபட்ட 6 பேரில் 5 பேர் பிடிபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கும்பல் ஒன்று மான் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி, தோட்டாக்கள், கத்தி, மான் தோல், 1500 கிலோ மான் இறைச்சி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கும்பலைச் சேர்ந்த ஒருவர் தப்பிய நிலையில் விடிய அரசின் வனத்துறை முறையாக கண்காணிக்காமல் குரட்டை விட்டு தூங்குவதால் வனவிலங்குகள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பயன்பாட்டில் இல்லாத டாய்லெட்டுகள் தீப்பற்றி எரிந்ததால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அண்ணா சாலை பகுதியில் நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த டாய்லெட்டுகள் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக தகவல் தெரிவித்தும் தீயணைப்புத்துறை வர தாமதமானதால் வாளியில் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியின் 23வது வார்டில் 2 நாட்களுக்கு முன் அமைக்கப்பட்ட மின்மாற்றி சாய்ந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லாத்துப்பட்டி, பூமாலைப்பட்டி பகுதி மக்களின் மின்சார தேவைக்காக அமைக்கப்பட்ட மின்மாற்றி கடந்த 2 நாட்களுக்கு முன் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் லேசான மழைக்கே சாய்ந்துள்ளது. பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசின் மின்வாரியம் தரமான முறையில் மின்மாற்றியை அமைக்காமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த இடத்தில் யாருக்கும் எந்தவிதமான பயன்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்டடம் யாருக்கும் எந்தவிதமான பயன்பாடும் இல்லாமல் பல ஆண்டுகளாக இருக்கின்றது. கட்டிய காலத்திலிருந்து இதுவரை அந்த பகுதியில் யாரும் கழிப்பிட வசதியை பயன்படுத்தவில்லை. அந்த கட்டடத்தை அகற்றிவிட்டு இந்த டிரான்ஸ்பாரம் அமைக்கப்பட்டிருந்தால் நேற்று பெய்த மழையில் அடித்த காற்றில் இந்த டிரான்ஸ்பாரம் கீழே சாய்வதற்கான நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. ஒரு மிகப்பெரிய விபத்து இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியான ரவுடி நாகேந்திரனின் உடல் முல்லை நகரில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. ரவுடி நாகேந்திரன் கடந்த 9ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் கூறியதை அடுத்து உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. பின்னர் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து சத்தியமூர்த்தி நகரில் இருந்து முல்லை நகர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. கரூர் சம்பவத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்காத விடிய அரசு ரவுடியின் இறுதிச் சடங்கிற்கு தேவைக்கு அதிகமான காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் அங்கன்வாடி மையத்தால் குழந்தைகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மந்தவெளியில் இயங்கி வந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் போதிய சுகாதாரம், இடவசதி இல்லாத வாடகை கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் அங்கு பயிலும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறையில் அடைப்பட்டது போல் காணப்படுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் குழந்தைகள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி